மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுதான் இந்த மின்ட் துளசி. இதுல என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க கேட்பீங்க. இதுல என்னன்னா துளசியும் சரி, இந்த மின்ட் துளசி எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வாயால அப்படியே மென்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு டெரஸ்ல ஒரு பாட்ல வளர்க்கறதா இருந்தா எப்படி வளர்க்கலாம், கட்டிங்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? இந்த மின்ட் துளசி நான் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ரேட் 30 ருபீஸ் தாங்க. இது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சிருக்கேன். ஸ்பேஸ் எதுவும் இல்லை எனக்கு அப்போதைக்கு. ஸோ பாட்லேயே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கார்டன் சாயில், அதே தாங்க. எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. கார்டன் சாயிலோட கொஞ்சமாக கம்போஸ்ட் போட்டு நான் மண் கலவையை ரெடி பண்ணிட்டேன். வாங்கிட்டு ஒரு 1 or 2 மந்த் ஆகும். அதுக்குள்ளே இன்னும் அந்த அளவுக்கு நல்லா புஷ்டிக்காக வளர்ந்துருக்கு. இப்போ பூ வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் பூ இருக்குதுங்க. இந்த பூ விழுந்தா இன்னுமே விதைகள் நிறைய நமக்கு வளரும். இது விதைகள் மட்டும் கிடையாதுங்க, சைடில் ஸ்டெம் மாதிரி இருக்கு பாருங்க, அது கொடி மாதிரி பரவுதுங்க. அதுலேருந்து கீழே வேர் பிடிச்சி அடுத்தடுத்த செடிகள் வளர ஆரம்பிக்குது. ஸோ இது கட்டிங்ஸ் மூலமா வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த பிளான்ட் வாங்கிட்டாலே போதும், நீங்க அந்த விதைகள் மூலமாவும் உங்களுக்கு செடிகள் கிடைச்சிட்டே இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்டெம் மூலமா நீங்க நிறைய கட்டிங்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இது வளர்க்குறத பத்தி சொல்லிட்டேன். இதோட ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ஃப்ளேவர்ல இருக்கும். அதாவது விக்ஸ் துளசின்னு சொல்லுவாங்க, மின்ட் துளசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹோலி பெசல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுக்கு இந்த மாதிரி பேர்களெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல முக்கியமா இந்த 90s மக்களுக்கெல்லாம் தெரியும், கார மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல நம்ம சாப்பிட்ருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் கார மிட்டாய்னா நமக்கு அதுதான். விக்ஸுக்கு முன்னாடியே அந்த கார மிட்டாய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணியிருப்போம். சேம் எக்ஸாக்டா அதே ஸ்மெல்லுங்க, அதே டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டா நம்ம அந்த தொண்டைக்குள்ள இறங்கும் போது சும்மா காரமா இறங்கும். த்ரோட் பெயின் இல்லை சளி இருமல் ஏதாவது இருந்தா கூட அப்பவே நமக்கு கியூர் ஆகுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இது சாப்பிட்ட உடனே. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த லீஃப் எல்லாம் நாம அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். முக்கியமா நான் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வருவேன் போவேன், எனக்கு எப்போ தொண்டை ஒரு மாதிரி இருக்குதோ அந்த டைம்ல இந்த லீஃபை எடுத்து சாப்பிடுவேன். ஆனா இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா, இந்த லீவ்ஸை நம்ம ஆசிட்டஸ் அப்படியே மென்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன், என்ன ரீசன்னா, இந்த லீவ்ஸ்ல மெர்க்குரி கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது நம்ம அதிகமா வாயில் எடுத்துக்கும் போது, அதாவது மெல்லும் போது அந்த மெர்க்குரி கண்டென்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரிலீஸ் ஆகிறதுனால பற்கள் எல்லாமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஒரு மாதிரி எல்லோயிஷா, இதெல்லாம் இந்த ரீசனால தான் இந்த மாதிரி நடக்குது. முக்கியமா இந்த துளசி லீவ்ஸ் ஒரு அசிடிக், அதே மாதிரி வாயில் இருக்கிறது ஒரு அல்கலின். இது ரெண்டும் நம்ம மெர்ஜ் ஆகும் போது டீத்தோட எனாமல் பாதிப்படையும். ஸோ சீக்கிரமாவே தேய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இது ஆசிட்டஸ் அப்படியே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இது வேற எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்க கொதிக்க வச்சு, அதாவது தண்ணியில கொதிக்க வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்க முக்கியமா ஆவி பிடிக்கலாம். கொதிக்க வச்சு நீங்க இன்டேக்கா எடுத்துக்கலனா கூட மூக்கடைப்பு அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஆவி பிடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெம் மட்டும் நீளமா வளர்ந்துடுச்சு. அதுக்கடுத்து இந்த லீவ்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நீங்க அப்படியே மண்ணில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வேர் பிடிச்சிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிட்டு நீங்க செடியை வேற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் இப்பதாங்க கேள்விப்படுறேன். அதுவும் வீடியோ போடுறதுக்காக தான் ஒரு சின்ன இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சர்ச் பண்ணேன். அதுல எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. நீங்க முடிஞ்ச இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பிளான்ட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொரியர் பண்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்கிரீன்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.